எஸ்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இதுவும் சிபிஎஸ்இ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் காம்படிட்டிவ் பயாலஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டிவேஷன் அப்படின்னா நம்ம குரோலா இல்லைன்னா கேலிக்ஸில் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறது. முதல்ல பார்க்க போகிறது வேல்வேட் எஸ்டிவேஷன். ஸோ வேல்வேட் எஸ்டிவேஷனில் பார்த்தோம்னா ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டலோட ஒட்டியெல்லாம் இல்லாமல் தனித்தனியாக எல்லா எட்ஜஸும் தனித்தனியாக மீட் ஆயிருக்கிறது. இதுதான் வந்து வேல்வேட் எஸ்டிவேஷன். எக்ஸாம்பிள் வந்து கேலோட்ராபிஸ் ஃப்ளவர், அதாவது நம்ம எருக்கம்பூ வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்ததாக ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். இதில் எல்லா எட்ஜஸுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எட்ஜஸ் ஓவர்லாப் த அதர் எட்ஜஸ். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை பார்ப்போம். செம்பருத்தி ஃப்ளவரில் நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க முடியும். மூணாவதாக நம்ம அசெண்டிங் இம்ப்ரிகேட்னா என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு பெட்டல் உள்ள போஸ்டீரியர் பெட்டல் உள்நோக்கி இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதனால் போஸ்டீரியர் பெட்டல் இன்சைடும் மீதி சைடில் இருக்க எல்லா பெட்டல்ஸும் மீதி பெட்டல் எல்லாம் ட்விஸ்டட் மேனரில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்ததாக நம்ம குயின் கன்ஷியல் இம்ப்ரிகேட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்தோன்னா நம்ம இதழ்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியும் இல்லை, ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ 2 பெட்டல் அவுட் சைடும் 2 பெட்டல் இன்சைடுமா உள்ளே இருக்கும், 2 பெட்டல் வெளியவும், அப்புறம் மீதி இருக்க ஒரே ஒரு பெட்டல் தான் உள்ளேயும் வெளியவும் இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பார்ஷியலி இன்சைட் அண்ட் அவுட் சைட். இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம கோவா ஃப்ளவரை பார்க்க முடியும். இதே அசெண்டிங் இம்ப்ரிகேட்டுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து கேஷியா ஃப்ளவரை ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது டிசெண்டிங் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பெட்டல்ஸ் டிசெண்டிங்காக அதிகமானதுலேருந்து குறைவாக போயிட்டே இருக்கும். இதில் ஒரு லார்ஜ் பெட்டலும் இந்த லார்ஜ் பெட்டல் லேட்ரலாக இருக்கிற 2 பெட்டலை ஓவர்லாப் ஆகிருக்கும். அடுத்தது லேட்ரல் பெட்டல்ஸ் இந்த லார்ஜ் பெட்டல் மேலால ஓவர்லாப் ஆகப்பட்டிருக்கும். ஸோ லார்ஜ் பெட்டல் ஓவர்லாப்பிங் த லேட்ரல் பெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவதாக நம்ம இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஆன்டீரியர் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ஆன்டீரியர் பெட்டல்ஸுமே ஜாயிண்டடாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து லேட்ரல் பெட்டல்ஸ்னால ஓவர்லாப் ஆகி இருக்கிறத பார்க்க முடியும். இது வந்து பட்டர்ஃப்ளை டைப்னு சொல்ல முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக லெட்டைரஸ் ஃப்ளவரை பார்க்க முடியும். இந்த ஷார்ட் வீடியோவும் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.